கோடை வெயில் துவங்கிய காலம் இது. வெப்பத்தினால் வியர்க்கப்படும் வியர்வைகளை விட தேர்வுகளினால் வியர்க்கப்படும் வியர்வைகள் அதிகம். அதுவும் கணிதம் என்றால் பலருக்கு அதிகமாகவே வியர்க்கக்கூடும். அப்படிப்பட்ட கணிதத்தில் பல சாதனைகளையும் நமக்காக பல வழிமுறைகளையும் வகுத்து தந்த கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்கள். இந்தியாவின் தமிழ்நாட்டு மாநிலத்தில் பிறந்த ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்கள் நம்மிடையே சில காலங்கள் மட்டுமே இருந்திருந்தாலும் அவர் நமக்காக கணிதத்தில் உருவாக்கிய வழிமுறைகள் ஏராளம். ராமானுஜன் ஜேர்னல் என்னும் கணித ஆய்விதழ் ஒன்றும் 1997 தொடங்கப்பட்டது. இன்றும் அவரது கணித கண்டுபிடிப்புகள் ஆச்சரியத்தையும் அதிசயங்களையும் நம்மிடையே காட்டிக்கொண்டுதான் இருக்கின்றது. மேலும் ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்களை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் கணிதத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஹேமாவதி அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். ஒரு முன்பெண் தெரியாத நபருக்கு ஸ்ரீனிவாச ராமானுஜம் யாருன்னு எப்படி அறிமுகப்படுத்துவீங்க? இந்தியாவில் ஒரு சிறிய நகரத்தை சேர்ந்த ஒரு சிறுவன், எல்லா முரண்பாடுகளையும் மீறி 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த கணிதவியலாளர்களால் ஒருவராக ஆனதை கற்பனை செய்து பாருங்கள். அவர்தான் ஸ்ரீனிவாச ராமானுஜன். அவர் கணிதத்தில் அசாதாரண திறமை கொண்ட ஒரு சுய கற்பித்த மேதை. இஸ் எ செல்ஃப் டாட் ஜீனியஸ். மிக குறைந்த முறையான கல்வியை பெற்றிருந்தாலும் எண் கோட்பாடு, எல்லையற்ற தொடர்கள் மற்றும் தொடர்ச்சியான பின்னங்கள் உள்ளிட்ட பல்வேறு கணிதத் துறைகளில் ராமானுஜன் அற்புதமான பங்களிப்பை செய்தார். அவர் பணி மிகவும் மேம்பட்டது. மிகவும் அனுபவமிக்க கணிதவியலாளர்களால் கூட அவரது நுண்ணறிவால் ஆச்சரியப்பட்டனர். மேடம், அவருடைய பள்ளி பருவம் மற்றும் இளமைக்கால வாழ்க்கையை பற்றி சொல்ல முடியுமா? திரு ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்கள் டிசம்பர் 22, 1887 இந்தியாவின் தமிழ்நாட்டில் ஈரோட்டில் பிறந்தார். அவருடைய ஆரம்ப பள்ளி படிப்பு 1889 முதல் 1897 வரை. ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்கள் 1889 தனது 2½ வயதில் கும்பகோணத்தில் உள்ள ஒரு உள்ளூர் தொடக்கப் பள்ளியில் பள்ளியை தொடங்கினார். இருப்பினும் உடல்நிலை சரியில்லாததால் அவர் அங்கு நீண்ட காலம் தங்கவில்லை. 1892 தனது 5 வயதில் கும்பகோணத்தில் உள்ள கங்கையான் தொடக்கப்பள்ளியில் சேர்ந்தார். பின்னர் அவர் கும்பகோணம் டவுன் உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார். அவர் கணிதத்தில் அவரது திறமை வெளிப்பட்டது. கணித திறமை கண்டுபிடித்த ஆண்டு 1897 முதல் 1904. 10 வயதிற்குள் ராமானுஜன் அவர்கள் எண் கணிதம் மற்றும் மேம்பட்ட மன கணக்கீடுகளில் தேர்ச்சி பெற்று தனது ஆசிரியர்களை ஆச்சரியப்படுத்தினார். 1898 அவர் தனது தொடக்கப்பள்ளி தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்று கும்பகோணத்தில் உள்ள டவுன் மேல்நிலைப் பள்ளியில் நுழைந்தார். 11ஆம் வயதில் அவர் கல்லூரி மாணவர்களிடமிருந்து மேம்பட்ட முக்கோணவியல் கற்றுக்கொள்ளத் தொடங்கினார். மேலும் சிக்கலான முக்கோணவியல் சிக்கல்களை எந்த உதவியும் இல்லாமல் தீர்க்க முடிந்தது. 13ஆம் வயதில் அவர் SS லோனிஸ் பிளேன் ட்ரிக்னாமெட்ரி சுயதீனமாக தேர்ச்சி பெற்றார். மேலும் தனது சொந்த கணித கோட்பாடுகளில் பணியாற்றி வந்தார். இப்போ நிறைய பேர் நீங்கள் அந்த ஸ்வயம் கோர்சஸ் அந்த மாதிரி பண்ணுறீங்கல்ல, அந்த மாதிரி அவர் ஸ்ரீ ராமானுஜம் அவர்கள் 13 வயதில் அதை பிளேன் ட்ரிக்னாமெட்ரி என்ற டாப்பிக்கில் ஓனா மேத்தமெட்டிக்கல் தியரி பண்ண ஆரம்பித்தார். ராமானுஜன் கணிதத்தில் சிறந்து விளங்கினார். பெரும்பாலும் அவரது வயதிற்கு மிகவும் மேம்பட்டதாக கருதப்பட்ட ஈக்குவேஷன்ஸை தீர்த்து வைத்தார். 15 வயதில் அவர் GS காரின் சினாப்சிஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி ரிசல்ட்ஸ் இன் பியூர் அண்ட் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் என்ற புத்தகத்தை கண்டுபிடித்தார். அந்த புத்தகம் அவரது கணித வளர்ச்சியை பெரிதும் ஊக்குவித்தது. அவர் ஆயிரக்கணக்கான கணித கோட்பாடுகளை சுயதீனமாக பெற்றார். அவற்றில் பல கணிதவியலாளர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. 1904 கும்பகோணம் டவுன் மேல்நிலைப் பள்ளியில் தனது மெட்ரிகுலேஷன் உயர்நிலை பள்ளி படிப்பை கணிதத்தில் அதிக மதிப்பெண்களுடன் முடித்தார். அவரது குறிப்பிடத்தக்க செயல்திறன் அவர் கணிதத்திற்கான K. ரங்கநாத ராவ் பிரைஸ் பரிசை பெற்று தந்தது. இது பள்ளியின் சிறந்த கணித மாணவருக்கு வழங்கப்பட்டது.
மேடம், அவருடைய இளமை காலத்தில் எந்தெந்த மாதிரி புத்தகங்கள் படித்தாரு? அது எப்படி அவர் வாழ்க்கையை பார்க்கறத மாற்றுச்சு? அவர் படித்த புத்தகங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின்ல சொன்னது மாதிரி கார் உடைய புத்தகம் சினாப்சிஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி ரிசல்ட்ஸ் இன் பியூர் அண்ட் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ். அந்த புக்கு ஆரம்ப காலத கணித வளர்ச்சியில் இது மிகவும் செல்வாக்கு மிக்க புத்தகமாகும். ஏனென்றால் அதில் 4400 கோட்பாடுகள் மற்றும் சூத்திரங்கள் இருந்தன. ஆனால் எந்த ஆதாரமும் இல்லை, அதுக்கு உரிய ப்ரூஃப்ஸ் எதுவும் அதில் எழுதப்படவில்லை. மேடம், அவருடைய கல்லூரி பருவம் எப்படி இருந்துச்சு? கல்லூரி பருவம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணார் அவர்? 1903 கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் படிக்க உதவித்தொகை பெற்றார். ஆனால் 1904 கணிதம் அல்லாத பாடங்களில் தோல்வி அடைந்ததால் அதை இழந்தார். ஸ்ரீனிவாச ராமானுஜன் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி தனது படிப்பை முடிக்க தவறியதால் 1906 சென்னையில், அப்போதைய சென்னை உள்ள பச்சையப்பா கல்லூரியில் சேர்ந்தார். பட்டம் பெற்று கணிதத்தில் தனது ஆர்வத்தை தொடர வேண்டும் என்று அவர் நம்பினார். பச்சையப்பா கல்லூரியில் ராமானுஜனின் அசாதாரண கணித திறன்கள் தெளிவாக இருந்தன. ஆனால் அவர் மற்ற பாடங்களில், குறிப்பாக ஆங்கிலம் மற்றும் சமஸ்கிருதத்தில் சிரமப்பட்டார். அவர் கணித ஆராய்ச்சியில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். மேலும் தனது பெரும்பாலான நேரத்தை தனது பாடத்திட்டத்தில் கவனம் செலுத்துவதை விட புதிய கோட்பாடுகள் மற்றும் சூத்திரங்கள் உருவாக்குவதில் செலவிட்டார். மேடம், ஸ்ரீனிவாச ராமானுஜனும் ஜிஹெச் ஹார்டியும் எப்படி சந்திச்சாங்க? அவங்க ஒன்றா சேர்ந்து செஞ்ச ஆராய்ச்சியில் என்னென்ன? ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்களும் காட்ஃப்ரே ஹேரோல்ட் ஹார்டி, அதுதான் ஜிஹெச் ஹார்டின்னு சொல்கிறோம், ஆகியோர் வரலாற்றில் மிகவும் பிரபலமான கணித ஒத்துழைப்புகளால் ஒன்றை பகிர்ந்து கொண்டனர். அவர்களின் கூட்டாண்மை ராமானுஜன் சர்வதேச அங்கீகாரத்தை பெற உதவியது மற்றும் எண் கோட்பாட்டிற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியது. ஜிஹெச் ஹார்டி என்பவர் 1877 முதல் 1947 வரை அவருடைய காலகட்டம் ஒரு புகழ்பெற்ற பிரிட்டிஷ் கணிதவியலாளர் ஆவார். இவர் எண் கோட்பாடு மற்றும் கணித பகுப்பாய்வு, அதாவது அனாலிசிஸ், நம்பர் தியரி அண்ட் ஹார்டி-வின்பெர்க் பிரின்சிபல் இன் ஜெனடிக்ஸ். 1877 பிப்ரவரி 7 இங்கிலாந்தின் சர்ரேயில் பிறந்தார். பின்னர் கேம்பிரிட்ஜ் ட்ரினிட்டி கல்லூரியில் பேராசிரியராக ஆனார். தூய கணிதத்திற்கு, தட் இஸ் பியூர் மேத்தமெட்டிக்ஸ், குறிப்பாக அனாலிசிஸ், நம்பர் தியரி, ஹார்டி-வெயின்பெர்க் பிரின்சிபல் இன் ஜெனடிக்ஸ் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கினார். கணிதத்தின் அழகை ஆதரிப்பதற்கும் ஒரு கணிதவியலாளரின் மன்னிப்பு என்ற புத்தகத்தை எழுதுவதற்கும் பிரபலமானவர். ராமானுஜனுக்கு வழிகாட்டி, அற்புதமான கணித ஆராய்ச்சியில் ஒத்துழைத்தார். ஹார்டியும் ராமானுஜியும் எப்படி சந்தித்தார்கள்? 1912 மெட்ராஸ் துறைமுக அறக்கட்டளையில் எழுத்தாளராக பணிபுரிந்த போது ராமானுஜன் தனது கணித கண்டுபிடிப்புகளை கொண்ட கடிதங்களை பல பிரிட்டிஷ் கணிதவியலாளர்களுக்கு அனுப்பினார். 1913 அவர் ஜிஹெச் ஹார்டிக்கு கணித சூத்திரங்கள் மற்றும் அதனுடைய ப்ரூஃப்ஸை தொகுப்பை இணைத்து கடிதம் எழுதினார். ஆரம்பத்தில் சந்தேகம் கொண்ட ஹார்டி அவர்கள் ராமானுஜன் படைப்புகளை கவனமாக ஆராய்ந்து அவரது பல சூத்திரங்கள் முற்றிலும் அசல் என்று மிகவும் மேம்பட்டதை என்பதையும் உணர்ந்தார். ஹார்டி தனது சக ஊழியரான J.E. லிட்டில்வுட் உடன் இணைந்து ராமானுஜனின் மேதையை அங்கீகரித்து 1914 கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துக்கு வர ஏற்பாடு செய்தார். ராமானுஜன் மற்றும் ஹார்டியின் கணித படைப்புகள் ஹார்டி ராமானுஜையும் இணைந்து தூய கணிதத்தின் பல்வேறு துறைகளில் அற்புதமான பங்களிப்புகளை செய்தனர். அவற்றில் பின்வருவன அடங்கும்: பார்ட்டிஷன் தியரி, ராமானுஜன் ஸ்டவ் ஃபங்க்ஷன், மாக் தீட்டா ஃபங்க்ஷன், பிரைம் நம்பர் தியரம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், கண்டினியூட் ஃப்ராக்ஷன் அண்ட் இன்ஃபைனைட் சீரீஸ். அவர்களது நட்பும் ராமானுஜனின் உடல்நிலையும். அவர்களின் அறிவு சார் பிணைப்பு இருந்த போதிலும் ஹார்டியும் ராமானுஜும் வெவ்வேறு ஆளுமைகளை கொண்டிருந்தனர். ஹார்டி மிகவும் கடுமையானவர், அதே நேரத்தில் ராமானுஜம் மிகவும் உள்ளுணர்வு கொண்டவர். காலநிலை மற்றும் உணவு கட்டுப்பாடுகள் காரணமாக இங்கிலாந்தில் ராமானுஜன் சுகாதார பிரச்சினைகளுடன் போராடினார். 1918 அவர் கணிதத்தில் மிக உயர்ந்த கௌரவங்களில் ஒன்றான ஃபெலோ ஆஃப் த ராயல் சொசைட்டி என்ற ஃபெலோஷிப்புக்கு
தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1919 ஆம் ஆண்டு முதல் அவரது உடல்நிலை மோசமடைந்தது. அவர் இந்தியா திரும்பினார். அங்கு அவர் ஏப்ரல் 26, 1920 அன்று தனது 32 வயதில் இறந்தார். அவர்களின் ஒத்துழைப்பின் மரபு ஹார்டி பின்னர் ராமானுஜனை கணித வரலாற்றில் மிகவும் காதல்மிக்க நபர் என்று விவரித்தார். மேலும் அவரது கணித மேதையை அவர் சந்தித்த மிக பெரியவர்கள் ஒருவராக மதிப்பிட்டார். கணித வரலாற்றில் மிகவும் காதல்மிக்க நபர், த மோஸ்ட் ரொமான்டிக் ஃபிகர் இன் த ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் என்று விவரித்தார். ஆடி ராமானுஜன் நம்பர் அப்படின்னா என்ன, அதோட வரலாறு சொல்ல முடியுமா? ஹார்டி ராமானுஜன் எண் என்பது 1729 1729 என்று அழைக்கப்படும் ஹார்டி ராமானுஜன் எண் ஸ்ரீனிவாச ராமானுஜன் மற்றும் ஜிஎச் ஹார்டி சம்பந்தப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான கதை காரணமாக கணிதத்தில் பிரபலமானது. 1729க்கு பின்னால் உள்ள கதை. 1919ஆம் ஆண்டு ராமானுஜன் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு லண்டனில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். ஹார்டி அவரை சந்தித்து சென்று ஒரு உரையாடலை தொடங்கும் முயற்சியில் அவர் 1729 என்ற டாக்ஸியில் வந்ததாக குறிப்பிட்டார். அதை ஒரு மந்தமான எண் என்று அழைத்தார். ராமானுஜன் பலவீனமாக இருந்த போதிலும் உடனடியாக பதிலளித்தார், இல்லை, இது மிகவும் சுவாரஸ்யமான எண். இது 2 வெவ்வேறு வழிகளில் 2 கியூப்களின் கூட்டுத்தொகையாக வெளிப்படுத்தக்கூடிய மிகச் சிறிய எண் ஆகும். 1729 என்பது 2 வெவ்வேறு வழிகளில் 2 கியூப்களின் கூட்டுத்தொகையை எழுதக்கூடிய மிகச்சிறிய நேர்மறை முழு எண் ஆகும். அதாவது 1729 என்பது 1 கியூப் ப்ளஸ் 12 கியூப், 1 கியூப் ப்ளஸ் 12 கியூப், இல்லை என்றால் 9 கியூப் ப்ளஸ் 10 கியூப். இந்த தனித்துவமான சொத்து அதை ஹார்டி ராமானுஜன் என்று அழைக்க வழிவகுத்தது. மேடம், ஸ்ரீனிவாச ராமானுஜனும் ஜேஇ லிட்டில்வுட்டும் சேர்ந்து என்னென்ன செஞ்சாங்க? ஜான் எண்டன்சர் லிட்டில்வுட், அதுதான் நம்ம ஜேஇ லிட்டில்வுட் என்று சொல்கிறோம். அவர் ஒரு பிரிட்டிஷ் கணிதவியலாளர் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஜிஹெச்ஆர்டியுடைய நெருங்கிய ஒத்துழைப்பாளர் ஆவர். ராமானுஜன் முதன்மையாக ஹார்டியின் பணிபுரிந்த போது லிட்டில்வுட் ராமானுஜன் படைப்புகளை பகுப்பாய்வு செய்வதிலும் விரிவுபடுத்திலும் பங்கு வகித்தார். ஹார்டியும் லிட்டில்வுட்டும் நீண்ட கால கொலாபரேட்டர்ஸாக இருந்தனர். மேலும் அவர்கள் அடிக்கடி ராமானுஜனின் கோட்பாடுகள் மற்றும் கணித நுண்ணறிவுகளை பற்றி விவாதித்தனர். ஹார்டி நேரடியாக ராமானுஜனுடன் வழிகாட்டி ஒத்துழைத்த போது லிட்டில்வுட் ராமானுஜனின் பல சூத்திரங்களை சரிபார்த்து செம்மைப்படுத்துவதன் மூலம் பங்களித்தார். குறிப்பாக பகா எண் கோட்பாடு மற்றும் அறிகுறி அற்றவற்றில் பிரைம் நம்பர் தியரம் அதில் மிகவும் செம்மைப்படுத்துவதை மூலம் பங்களித்தார். ராமானுஜன் பெரும்பாலும் தனியாகவும் உள்ளுணர்வுடன் பெறப்பட்ட முடிவுகளுடனும் பணியாற்றியதால் ராமானுஜனின் சில கண்டுபிடிப்புகளுக்கு கடுமையான ஆதாரங்களை வழங்க லிட்டில்வுட் உதவினார். The mathematical formulas without formal proofs எண் கோட்பாடும் ராமானுஜன், ஹார்டி மற்றும் லிட்டில்வுட் ஆகியோர் பகா எண்களின் விநியோகம் தொடர்பான முடிவுகளை செம்மைப்படுத்துவதில் பணியாற்றினர். இதில் பகா எண் தேற்றத்தின் முன்னேற்றங்களும் அறிகுறியற்ற சூத்திரங்கள் முதன்மை எண் கோட்பாடும் ராமானுஜன் அவர்கள், ஹார்டி அவர்கள் மற்றும் லிட்டில்வுட் ஆகியோர் பிரைம் நம்பர் தியரம் பகா எண்களின் விநியோகம் தொடர்பான முடிவுகளை ப்ரூஃப்ஸ் செம்மைப்படுத்துவதில் பணியாற்றினர். இதில் பிரைம் நம்பர் தியரம் முன்னேற்றங்களும் அடங்கும். இது பகா எண்கள் முழு எண்களுக்கு இடையில் எவ்வாறு விநியோகிக்கப்படுகின்றன என்பதை விவரிக்கிறது. அதில் ஹார்டி லிட்டில்வுட் ராமானுஜன் அசிம்டோட்டிக் ஃபார்முலா ஆக முன்னேறியது. இது பகா எண்களை உள்ளடக்கிய சில தொகைகளுக்கான மதிப்பீட்டை வழங்குகிறது. எண் கோட்பாட்டில் வட்ட முறை ஹார்டி மற்றும் லிட்டில்வுட் ஆகியோரால் உருவாக்கப்பட்ட வட்ட முறை சேர்க்கை எண் கோட்பாடு அடிட்டிவ் நம்பர் தியரி. அது எப்படின்னா வேரிங்ஸ் ப்ராப்ளம், கோல்பேக்ஸ் கன்ஜெக்சர் என்ற மாடுலர் வடிவங்கள் மற்றும் பகிர்வு செயல்பாடுகள் குறித்த ராமானுஜனின் நுண்ணறிவு இந்த முறையை மேம்படுத்த பங்களித்தது. மேடம், ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்கள் கணிதத்துறையில் உருவாக்கின மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன்ஸ்லாம் என்னென்ன? எண் கோட்பாடு
இன்ஃபைனைட் சீரீஸ், கண்டினியூடு ஃப்ராக்ஷன்ஸ், மாடுலர் ஃபங்க்ஷன்ஸ் ஆகியவற்றில் அற்புதமான பங்களிப்புகளை வழங்கினார். அவரது பல சூத்திரங்கள் அவரது காலத்தை விட மிகவும் முன்னேறி இருந்தன. பின்னர் நவீன கணிதம், இயற்பியல் மற்றும் கணினி அறிவியலில் ஆழமான பயன்பாடுகளை கொண்டிருந்தன. அவரது மிகவும் பிரபலமான சில டெரிவேஷன்ஸ். ஃபர்ஸ்ட், எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் கன்வர்ஜிங் சீரீஸ் ஃபார் பை. பைக்கான ராமானுஜனின் எல்லையற்ற தொடர். அவரது மிகவும் நன்கு அறியப்பட்ட ப்ரூஃப்களில் ஒன்று பைக்கான மிக வேகமாக மாறும் தொடராகும். இது இன்றும் பையின் கணினி கணக்கீடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த சூத்திரம் முந்தைய தொடரை விட மிக வேகமாக ஒருங்கிணைக்கிறது. அதாவது ஒரு குறைவான சொற்களுடன் மில்லியன் கணக்கான இலக்கங்களை கணக்கிட முடியும். இது பின்னர் சூப்பர் கம்ப்யூட்டர்களில் பயன்படுத்தப்படும் நவீன பை கணக்கீட்டை வழிமுறைகளுக்கு அடித்தளமாக மாறியது. அந்த ஈக்குவேஷன்ஸ் என்னென்னா 1/π is equal to 2√2 divided by 9801. அந்த summation n is equal to 0 to infinity 4n factorial 1103 plus 26390n divide by n factorial whole power 4 396 whole power 4n. பார்ட்டிஷன் ஃபங்க்ஷனுக்கு ஹார்டி ராமானுஜன் அவர்களால் உருவாக்கப்பட்ட அசிம்டோட்டிக் ஃபார்முலா. இதை பகிர்வு சார்பு என்று சொல்லுவோம். p of n into p of n into p of n. ஒரு முழு எண் எண்ணை இயற்கை எண்களின் கூட்டுத்தொகையாக வெளிப்படுத்தக்கூடிய வழிகளின் எண்ணிக்கையை கணக்கிடுகிறது. ராமானுஜனும் ஹார்டி அவர்களும் ஒரு தோராயத்தை உருவாக்கினர். தட் இஸ் p of n is equal to 1/4n√3 e power pi root of 2n/3. இது காம்பினட்டோரிக்ஸ் அண்ட் எண் கோட்பாடு, நம்பர் தியரி ஒரு அற்புதமான விளைவாக இருந்தது. இதற்கு முன்பு அறியப்படாத பகிர்வு எண்கள் அதிவேகமாக வளர்ந்து வருவதை இது காட்டுகிறது. ராமானுஜனின் டவ் ஃபங்க்ஷன் அண்ட் கான்குருவன்சஸ். மாடுலர் வடிவங்கள் தொடர்பான டவ் ஆஃப் என் செயல்பாட்டை ராமானுஜன் வரையறுத்து ஆழமான பண்புகளை கண்டுபிடித்தார். டவ்க்கான இணக்கங்கள் டவ் ஆஃப் n ஈக்குவல் டு 0 mod 2, டவ் ஆஃப் n ஈக்குவல் டு 0 ஈக்குவலன் டு 0 mod 3 அண்ட் டவ் ஆஃப் n ஈக்குவலன் டு 0 mod 5. இது ராமானுஜன் கன்ஜெக்சர், ராமானுஜன் அவரது பணி ராமானுஜன் அனுமானத்திற்கு வழிவகுத்தது. பின்னர் இது லாங்டாங்ஸ் ப்ரோக்ராம் ஒரு பகுதியாக நிரூபிக்கப்பட்டது. இந்த மாக் தீட்டா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனது மரணத்திற்கு முன்பு ராமானுஜன் மர்மமான மாக் தீட்டா ஃபங்க்ஷன்ஸ் செயல்பாடுகளை பற்றி எழுதினார். அதை அவர் கண்டுபிடித்தார், ஆனால் முழுமையாக விளக்க முடியவில்லை. இந்த செயல்பாடுகள் நவீன சரம் கோட்பாடு, தட் இஸ் மாடர்ன் ஸ்ட்ரிங் தியரி மற்றும் கருந்துளை இயற்பியல், பிளாக் ஹோல் பிசிக்ஸ் தொடர்புடைய என்று பின்னர் கண்டறியப்பட்டது. ராமானுஜனின் பிரைம் நம்பர். எந்த எண்ணுக்கும் ஒரு குறிப்பிட்ட வரம்பில் எப்போதும் ஒரு பகா எண் இருக்கும் என்று கூறி ஒரு தேற்றத்தை அவர் நிரூபித்தார். திஸ் இஸ் nth ராமானுஜன் பிரைம் என்று. பகா எண் என்பது Rn மற்றும் Rn/2 இடையில் குறைந்தபட்சம் n பகா எண்கள் இருக்கும் வகையில் Rn என்ற மிக சிறிய எண் ஆகும். கண்டினியூடு ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் நெஸ்டட் ரேடிகல்ஸ். தொடர்ச்சியான பின்னங்கள் மற்றும் நெஸ்டட் ரேடிகல்ஸ். ராமானுஜனின் பின்வருவன உள்ளிட்ட தொடர்ச்சியான பின்னங்களுக்கு ஆழமான சூத்திரங்களை உருவாக்கினார். அதாவது எப்படின்னா இருக்குன்னா, ஒரு பெரிய ஸ்கொயர் ரூட் 1 + 2 times √1 + 3 × √1 + 4 × √1 + எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே போயிட்டு இந்த ஒரு கண்டினியூடு ஃப்ராக்ஷன்ஸு சொல்லுவோம். அதோடைய விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. இந்த
அவரது தொடர்ச்சியான பின்ன அடையாளங்கள் இயற்கணித எண் கோட்பாட்டின் முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்தன. மேடம், எந்தெந்த தியரத்துக்கெல்லாம் ஸ்ரீனிவாச ராமானுஜனோட பேரை சுட்டியிருக்காங்க? ராமானுஜன் பிரைம், ராமானுஜன்ஸ் பார்ட்டிஷன் ஃபார்முலா, ராமானுஜன் டவ் ஃபங்க்ஷன், ஹார்டி ராமானுஜன் அசிம்டோட்டிக் ஃபார்முலா, ராமானுஜன் சோல்ட்னர் கான்ஸ்டன்ட், ராமானுஜன் ஹார்டி லிட்டில்வுட் சர்க்கிள் மெத்தட், ராமானுஜன்ஸ் தீட்டா ஃபங்க்ஷன், மாக் தீட்டா ஃபங்க்ஷன்ஸ், ராமானுஜன்ஸ் கண்டினியூட் ஃப்ராக்ஷன்ஸ், ராமானுஜனின் தொகை. மேடம், ஸ்ரீனிவாச ராமானுஜன் எழுதின கடைசி கடிதத்தை பற்றி சொல்ல முடியுமா? அதில் அவர் நிறைய தியரம்ஸ் எழுதியிருந்தாக சொல்கிறாங்க. அதை ஏதாவது சால்வ் பண்ணாங்கல்ல? 1920 அவர் இறப்பதற்கு சற்று முன்பு ஸ்ரீனிவாச ராமானுஜன் இந்தியாவில் உள்ள தனது நோய்வாய்ப்பட்ட படுக்கையில் இருந்து ஜிஹெச் ஹார்டிக்கு ஒரு கடிதம் எழுதினார். இந்த கடிதத்தில் அவர் மாக் தீட்டா செயல்பாடுகள் என்று அழைத்தவை இருந்தன. இது கணிதவியல்களால் பல தசாப்தங்களுக்கு குழப்பத்தில் ஆழ்த்திய முற்றிலும் புதிய வகை கணித செயல்பாடுகள் ஆகும். ராமானுஜன் 17 புதிய செயல்பாடுகளை விவரித்தார். அவற்றை அவர் மாக் தீட்டா செயல்பாடுகள் என்று அழைத்தார். அவை தீட்டா செயல்பாடுகளை போலவே நடந்து கொண்டன என்பதை அவர் கவனித்தார். அவை மாடுலர் வடிவங்களில் நன்கு புரிந்து கொள்ளப்பட்டன. ஆனால் அவை அந்த நேரத்தில் அறியப்பட்ட கணித கட்டமைப்பிற்குள் பொருந்தவில்லை. அவர் பல மர்மமான சூத்திரங்கள் மிஸ்டீரியஸ் ஈக்குவேஷன்ஸ் அடையாளங்களையும் வழங்கினார். ஆனால் அவர் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்ததால் கடுமையான ஆதாரங்களை வழங்கவில்லை. கடிதத்தில் உள்ள கோட்பாடுகள் எப்போதாவது தீர்க்கப்பட்டனவா? ஆம், ஆனால் அவற்றை முழுமையாக புரிந்து கொள்ள கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் பிடித்தன. ஜார்ஜ் ஆண்ட்ரூஸ் அண்ட் ப்ரூஸ் ஃபெர்னட் 1976 முதல் 2000 ராமானுஜனின் தொலைந்து போன குறிப்பேடுகளை கண்டுபிடித்து கடிதத்தில் உள்ள அடையாளங்களை முறையாக ஆய்வு செய்தனர். மாக் தீட்டா செயல்பாடுகள் எண் கோட்பாட்டின் காணாமல் போன பகுதி என்பதை அவர்கள் உணர்ந்தனர். ஸ்ரீனிவாசனின் கடிதம் மற்றும் நவீன திருப்புமுனை என்னன்னு பார்த்தீங்கன்னா 2002 2012 ஆண்டு வரை இது நடந்திருக்கிறது. யாரென்றால் சாண்டர் ஸ்வெகேர்ஸ் அவர்கள் 2002 ஆண்டு மாக் தீட்டா ஃபங்க்ஷன்ஸ் எனப்படும் பெரிய கணித கட்டமைப்பின் தட் இஸ் லார்ஜ் மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ரக்சரின் ஒரு பகுதியாகும் என்பதை நிரூபித்தனர். பின்னர் இந்த செயல்பாடுகள் ஸ்ட்ரிங் தியரி, பிளாக் ஹோல்ஸ், மாடுலர் ஃபார்ம்ஸ் என்ற வடிவங்களுடன் தொடர்புகளை கொண்டிருப்பது கண்டறியப்பட்டது. இம்பேக்ட் ஆஃப் த லெட்டர் டுடே, இந்த கடிதத்தின் தாக்கம் தட் இஸ் ஸ்ட்ரிங் தியரி மற்றும் இயற்பியலில் பெரிய தாக்கத்தை உருவாக்கியுள்ளது. குவாண்டம் ஈர்ப்பு மற்றும் கருந்துளை என்ட்ரோபி கணக்கீடுகளில் சில மாக் தீட்டா ஃபங்க்ஷன்ஸ் செயல்பாடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. தட் இஸ் பிளாக் ஹோல் என்ட்ரோபி கால்குலேஷன்ஸில் ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மாக் தீட்டா ஃபங்க்ஷன்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன. மேடம், ஸ்ரீனிவாச ராமானுஜனோட ஒரு நோட் புக் ஒன்று காணாமல் போச்சுன்றாங்க. அதில் என்ன இருந்துச்சு? அதை கண்டுபிடிச்சாங்களா திரும்ப? 1920 ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்கள் இறந்த பிறகு அவரது வெளியிடப்படாத படைப்புகளில் சில இழக்கப்பட்டன. இருப்பினும் 1976 கணிதவியலாளர் ஜார்ஜ் ஆண்ட்ரூஸ் கேம்பிரிட்ஜ் ட்ரினிட்டி கல்லூரியில் உள்ள ரென் நூலகத்தின் காப்பகங்களில் ஒரு மிஸ்டீரியஸ் நோட்புக் இருப்பதை கண்டுபிடித்தார். பின்னர் ராமானுஜனின் லாஸ்ட் நோட்புக் என்று அழைக்கப்பட்ட இந்த நோட் புத்தகத்துக்கு கணித முடிவுகளில் புதையல் இருந்தது. இது தவறாக இடமாற்றம் செய்யப்பட்டு 50 ஆண்டுகளுக்கும் மேலாக கவனிக்கப்படாமல் இருந்தது. இந்த ஆவணம் முதலில் ராமானுஜனின் படைப்புகளில் படித்த கணிதவியலாளர் GN வாட்சனின் ஆவணங்களில் வைக்கப்பட்டது. வாட்சன் மற்றும் PM வில்சன் ஆகியோர் ராமானுஜனின் வெளியிடப்படாத படைப்புகளை தொகுக்க திட்டமிட்டிருந்தனர். ஆனால் அதை ஒருபோதும் முடிக்கவில்லை. இதனால் இது காணாமல் போனது. தொலைந்து போன நோட்டு புத்தகத்தில் என்ன இருந்தது? காணாமல் போன நோட்டு புத்தகத்தில் சுமார் 87 பக்கங்கள் கையால் எழுதப்பட்ட சூத்திரங்கள் மற்றும் கோட்பாடுகள் இருந்தன. இது பரந்த அளவிலான மேம்பட்ட கணித தலைப்புகளை உள்ளடக்கியது. அவற்றில் பின்வருவன அடங்கும். முதலில் மாக் தீட்டா செயல்பாடுகள். ராமானுஜனின் கடைசி
கண்டுபிடிப்புகளில் ஒன்று. அவை பின்னர் மாடுலர் ஃபார்ம்ஸ், நவீன மாடுலர் வடிவங்கள் மற்றும் ஸ்ட்ரிங் தியரி கோட்பாடுகளுடன் இணைக்கப்பட்டன. கியூ தொடர் மற்றும் தொகுதி வடிவங்கள், கியூ சீரீஸ் மற்றும் மாடுலர் ஃபார்ம்ஸ் என்ற செயல்பாடுகள் தொடர்பான மேம்பட்ட எண் கோட்பாடு. மிகவும் அற்புதமான எல்லையற்ற தொடர், ஹைலி நான் ட்ரிவியல் இன்ஃபைனைட் சீரீஸ், பை இ மற்றும் பிற மாறிலிகளுக்கான பல அசாதாரண தொடர் பிரதிநிதித்துவங்கள். அப்புறம் அசிம்ப்டோட்டிக் ஃபார்முலா, அறிகுறியற்ற சூத்திரங்கள், பகிர்வு எண்கள் மற்றும் அவற்றின் தோராயங்களில் பல ஆழமான முடிவுகள். ஹைப்பர் ஜாமெட்ரிக் சீரீஸ். இந்த பகுதியில் கிளாசிக்கல் வேலைகளை விரிவுபடுத்திய புதிய முடிவுகள். கண்டினியூடு ஃப்ராக்ஷன்ஸ், நேர்த்தியான மற்றும் எதிர்பாராத முடிவுகள் இன்றும் ஆய்வு செய்யப்படுகின்றன. எலிப்டிக் இன்டகிரல்ஸ் அண்ட் டிரான்சிடென்டல் ஈக்குவேஷன்ஸ், மேம்பட்ட கணித பகுப்பாய்வில் முன்னர் அறியப்படாத சூத்திரங்கள். தொலைந்த நோட்புக்கத்தின் தாக்கம் என்னவென்றால், அதன் மறு கண்டுபிடிப்புக்கு பிறகு ஜார்ஜ் ஆண்ட்ரூஸ் அண்ட் ப்ரூஸ் பெண்டிட் ஆகியோர் ராமானுஜன் கண்டுபிடிப்புகளை பகுப்பாய்வு செய்து நிரூபிக்க பல தசாப்தங்களை செலவிட்டனர். இந்த முடிவுகள் நவீன எண் கோட்பாடு, இயற்பியல் மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்தன. தட் இஸ் மாடர்ன் நம்பர் தியரி, பிசிக்ஸ் அண்ட் காம்பினட்டோரிக்ஸ். பல சூத்திரங்கள் முற்றிலும் அசல் மற்றும் அந்த நேரத்தில் அறியப்பட்ட சான்றுகள் அல்லது விளக்கங்கள் இல்லை. இந்த கண்டுபிடிப்புகளில் சில இன்றும் கணித இயற்பியல் மற்றும் மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் அண்ட் கிரிப்டோகிராஃபியில் என்ற துறைகளில் தீவிரமாக ஆராய்ச்சி செய்யப்படுகின்றன. ராமானுஜனின் லாஸ்ட் நோட்புக் அவரது இறுதி மாதங்களில் கூட அவரது கணித உள்ளுணர்வு அவரது காலத்தை விட மிகவும் முன்னால் இருந்தது என்பதை நிரூபித்தது. இந்த 20ஆம் நூற்றாண்டின் மிக மதிப்பு மிக்க கணித கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக இந்த லாஸ்ட் நோட்புக் உள்ளது. மேடம், பிளாக் ஹோல்ஸ்னா என்ன? இந்த துறையில் ஸ்ரீனிவாச ராமானுஜனோட ஆராய்ச்சி எப்படி பயன்படுது? பிளாக் ஹோல்ஸ், கருந்துளை என்பது விண்வெளியில் ஈர்ப்பு விசை மற்றும் வலுவாக இருக்கும் ஒரு பகுதியாகும். அங்கு எதுவும் ஒளி கூட தப்பிக்க முடியாது. ஒரு மாபெரும் நட்சத்திரம் அந்த சொந்த ஈர்ப்பு விசையின் கீழ் இடிந்து விழும்போது இது உருவாகிறது. கருந்துளைகளின் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு: சிங்குலாரிட்டி, ஒற்றைத்தன்மை, இயற்பியல் விதிகள் உடைந்து போகும் எல்லையற்ற அடர்த்தியின் புள்ளி. ஈவெண்ட் ஹாரிசான், நிகழ்வு ஹொரைசான், அதற்கு அப்பால் எதுவும் திரும்பி வர முடியாத எல்லை. ஹாக்கிங் ரேடியேஷன், ஹாக்கிங் கதிர்வீச்சு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் கணித்தபடி இது கருந்துளைகள் காலப்போக்கில் மெதுவாக ஆவியாகின்றன என்பதை குறிக்கிறது. இதில் கருந்துளைகளை பற்றி ஆய்வு செய்ய ராமானுஜனின் படைப்புகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன? ஆச்சரியம் என்னவென்றால், மாக் தீட்டா ஃபங்க்ஷன்ஸ், மாடுலர் ஃபார்ம்ஸ் மற்றும் பகிர்வு எண்கள், பார்ட்டிஷன் நம்பர்ஸ் குறித்த ராமானுஜனின் பணி கருந்துளை என்ட்ரோபி மற்றும் குவாண்டம் ஈர்ப்பு உள்ளிட்ட நவீன இயற்பியலுடன் ஆழமான தொடர்புகளை கொண்டுள்ளது. முதலில் பிளாக் ஹோல் என்ட்ரோபி மற்றும் ராமானுஜனின் மாக் தீட்டா செயல்பாடுகள். என்ட்ரோபி என்பது ஒரு அமைப்பில் உள்ள கோளாறை அளவிடுகிறது. 1975ஆம் ஆண்டு ஜேக்கப் பெகன்ஸ்டீன் மற்றும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆகியோர் கருந்துளைகளுக்கு என்ட்ரோபி இருப்பதாக கண்டிருந்தனர். எப்படி என்றால், S = KA4GS = fraction KA and 4GS = 4GKA, where AA is the event horizon area, KKK is the Boltzmann's constant and GG is the gravity's constant. இந்த என்ட்ரோபியை ராமானுஜன் மாக் தீட்டா செயல்பாடுகளை பயன்படுத்தி புரிந்து கொள்ள முடியும் என்று இயற்பியலாளர்களால் பின்னர் கண்டுபிடித்தனர்.
ஸ்ட்ரிங் தியரி, இந்த செயல்பாடுகள் கருந்துளைகளின் நுண்ணோக்கி குவாண்டம் நிலைகளை மைக்ரோஸ்கோபிக் குவாண்டம் ஸ்டேட்ஸ் கணக்கிட உதவுகின்றன. ராமானுஜனுடைய பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் பிளாக் ஹோல் மைக்ரோஸ்டேட்ஸ். பிளாக் ஹோல் மைக்ரோஸ்டேட்டுகளில் ராமானுஜனின் பிரிவினை செயல்பாடுகள். கருந்துளைகளை சரம் கோட்பாடு மற்றும் குவாண்டம் ஈர்ப்பு ஆகியவற்றை பயன்படுத்தி ஆய்வு செய்யலாம். அங்கு ஒரு கருந்துளையின் வெவ்வேறு ஆற்றல் நிலைகள் எண்களின் கணித பகிர்வுகளுக்கு ஒத்திருக்கின்றன. ராமானுஜனின் பகிர்வு செயல்பாடு, தட் இஸ் ராமானுஜனுடைய பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன், இயற்பியலாளர்களுக்கு ஒரு கருந்துளையில் கிடைக்கும் குவாண்டம் நிலைகளின் எண்ணிக்கையை கணக்கிட உதவுகிறது. சூப்பர் கிராவிட்டி மற்றும் ஸ்ட்ரிங் கோட்பாட்டில் மாடுலர் வடிவங்கள். மாடுலர் வடிவங்கள் சரம் கோட்பாட்டில் இரட்டை சமச்சீர்களில் பங்கு வகிக்கின்றன. இது இயற்பியலாளர்களுக்கு உயர் பரிமாணங்களில் கருந்துளை தீர்வுகளை விவரிக்க உதவுகிறது. மேடம், கிரிப்டோகிராஃபினா என்ன? இந்த துறையில் ஸ்ரீனிவாசன் ராமானுஜனோட கண்டுபிடிப்பு எப்படி பயன்படுது? கிரிப்டோகிராஃபி என்பது த சயின்ஸ் ஆஃப் செக்யூரிங் கம்யூனிகேஷன் by converting the information into a code to prevent unauthorized access. அப்படின்னா கிரிப்டோகிராஃபி என்பது அங்கீகரிக்கப்படாத அணுகலை தடுக்க தகவல்களை ஒரு குறியீடாக மாற்றுவதன் மூலம் தகவல் தொடர்புகளை பாதுகாக்கும் அறிவியலாகும். இது பின்வருவனவற்றில் பயன்படுத்தப்படுகிறது: டேட்டா என்கிரிப்ஷன், டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ், பிளாக் செயின் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. நவீன கிரிப்டோகிராஃபி என்பது நம்பர் தியரி, மாடுலர் அரித்மெட்டிக், பிரைம் நம்பர்ஸ் என்று சொல்லலாம். இதில் ராமானுஜன் அவர்கள் அற்புதமான பங்களிப்புகளை வழங்கினார். கிரிப்டோகிராஃபியில் ராமானுஜன் அவர்களின் படைப்புகள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன? ராமானுஜனின் பிரைம் நம்பர்ஸ் மற்றும் பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி. ஒரு செக்யூர் என்கிரிப்ஷன் முறைகளை உருவாக்க கிரிப்டோகிராஃபி பெரிய பகா எண்களை மாடுலர் வடிவங்களில் ராமானுஜன் அவர்களின் பணி எலிப்டிக் வளைவு கிரிப்டோகிராஃபியில் இசிசி எலிப்டிக் கர்வ் கிரிப்டோகிராஃபி பயன்பாடுகளை கொண்டுள்ளது. இது பின்வருவனவற்றில் பயன்படுத்தப்படுகிறது: செக்யூர் வெப்சைட்ஸ், HTTPS நீங்கள் இப்போ நிறைய பயன்படுத்துகிறீங்க இல்லையா, அதில். அப்புறம் SSL/TLS என்கிரிப்ஷன் மெத்தடில். ரெண்டாவது பிளாக் செயின் டெக்னாலஜி. மேடம், ஸ்ட்ரிங் தியரினா என்ன? இந்த துறையில் ஸ்ரீனிவாச ராமானுஜனோட ஆராய்ச்சி எவ்வாறு உதவுகிறது? ஸ்ட்ரிங் தியரி என்பது இயற்பியலில் ஒரு தத்துவார்த்த கட்டமைப்பாகும். இது பிரபஞ்சத்தின் அடிப்படை தன்மையை விளக்க முயற்சிக்கிறது. துகள்களை புள்ளி போன்ற பொருள்களாக கருதுவதற்கு பதிலாக அனைத்தும் சிறிய அதிர்வும் சரங்களால் ஆனவை என்று அது கூறுகிறது. தட் இஸ் டைனி வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங்ஸ். இது பொது சார்பியல் ஈர்ப்பு மற்றும் குவாண்டம் இயக்கவியலை ஒருங்கிணைக்கிறது. மேலும் கூடுதல் டைமென்ஷன்ஸ் தேவைப்படுகிறது. கருந்துளைகள் இருண்ட பொருள் மற்றும் இயற்கையின் அடிப்படை சக்திகள், தட் இஸ் பிளாக் ஹோல்ஸ், டார்க் மேட்டர் அண்ட் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர், இது மாதிரி விஷயங்களை விளக்க உதவுகிறது. ராமானுஜனின் மாடுலர் ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் ஸ்ட்ரிங் வைப்ரேஷன்ஸ். சரம் கோட்பாட்டில் ராமானுஜனின் படைப்புகள் மற்றும் மாடுலர் வடிவங்கள் மற்றும் சரம் அதிர்வுகள் சிக்கலான அலை சமன்பாடுகளை உள்ளடக்கியது. மாடுலர் வடிவங்கள் மற்றும் தீட்டா செயல்பாடுகள் குறித்த ராமானுஜன் அவர்களின் பணி இந்த சமன்பாடுகளை தீர்ப்பதற்கான முக்கிய கணித கருவிகளை வழங்குகிறது. இந்த செயல்பாடுகள் ஸ்ட்ரிங்ஸை விவரிக்க, சரங்களை விவரிக்க பயன்படுத்தப்படும். இணக்கமான கன்ஃபார்மல் ஃபீல்டு தியரி என்ற கோட்பாட்டில் தோன்றும். மாக் தீட்டா செயல்பாடுகள் மற்றும் பிளாக் ஹோல் என்ட்ரோபி. தனது வாழ்க்கையின் முடிவில் ராமானுஜன் அவர்கள் மாக் தீட்டா செயல்பாடுகளை கண்டுபிடித்தார். 2002ஆம் ஆண்டில் சாண்டர்ஸ் வேகர்ஸ் அவற்றை மாடுலர் வடிவங்களுடன் இணைத்தார். இது பின்னர் இயற்பியலாளர்கள் சரம் கோட்பாட்டில் கருந்துளை என்ட்ரோபியை படிக்க உதவியது. இந்த செயல்பாடுகள்
கருந்துளைகளின் நுண் நிலைகளை அதிக பரிமாணங்களில் கணக்கிட உதவுகின்றன. பகிர்வு செயல்பாடுகள் மற்றும் குவாண்டம் ஈர்ப்பு. சூப்பர் ஸ்ட்ரிங் கோட்பாட்டில் சரங்களின் ஆற்றல் நிலைகளை கணக்கிடுவதற்கு பகிர்வு செயல்பாடுகள் தேவைப்படுகின்றன. இது ராமானுஜன் முன்னோடியாக கொண்ட ஒரு கருத்தாகும். அவரது பகிர்வு சூத்திரங்கள் இப்போது கருந்துளைகளின் வெப்ப இயக்கவியலை படிக்க பயன்படுத்தப்படுகின்றன. சரம் கோட்பாட்டில் ராமானுஜன் அவர்களின் வரைபடங்கள். ராமானுஜன் அவர்கள் வரைபடங்கள் உகந்த நெட்வொர்க் கட்டமைப்புகள் சரம் சுருக்கத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. மேடம், நம்பர் தியரினா என்ன? இந்த துறையில் ஸ்ரீனிவாச ராமானுஜனோட ஆராய்ச்சி எப்படி பயன்படுது? நம்பர் தியரி, அதாவது எண் கோட்பாடு என்பது எண்களின், குறிப்பாக இன்டீஜர்ஸ், முழு எண்களின் பண்புகள் மற்றும் உறவுகளை ஆய்வு செய்யும் கணிதத்தின் ஒரு கிளையாகும். இது போன்ற தலைப்புகளை கொண்டது. பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள் 2, 3, 5, 7, 11 இதுபோல். அப்புறம் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ், பிரிவினை விதிகள். மாடுலர் எண் கணிதம், அதுதான் கிரிப்டோகிராஃபியில் பயன்படுத்தப்படுகின்றன. டயோஃபாண்டைன் ஈக்குவேஷன்ஸ், ஒரு எண்ணை டயோஃபாண்டைன் சமன்பாடுகள், சமன்பாடுகளுக்கான முழு எண் தீர்வுகள். பகிர்வு கோட்பாடு, பார்ட்டிஷன் தியரி, ஒரு எண்ணை சிறிய எண்களின் கூட்டுத்தொகையாக வெளிப்படுத்தும் வழிகள். எண் கோட்பாடு பெரும்பாலும் கணிதத்தின் ராணி என்று அழைக்கப்படுகிறது. நம்பர் தியரி என்பது குயின் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இது கிரிப்டோகிராஃபி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கணினி அறிவியல் மற்றும் இயற்பியலில் ஆழமான தத்துவார்த்த முக்கியத்துவத்தையும் நடைமுறை பயன்பாடுகளையும் கொண்டுள்ளது. ராமானுஜன் பிரைம் கிரிப்டோகிராஃபியில் பயன்படுத்தப்படும் பகா எண் விநியோகத்தின் புரிதலை மேம்படுத்தியது. பகிர்வு கோட்பாடு, பார்ட்டிஷன் தியரி, ஒருங்கிணைப்பு மற்றும் இயற்பியலில் முக்கியமான பகிர்வு எண்களுக்கான ஒற்றுமைகளை கண்டறிந்தது. ராமானுஜனின் டவ் ஃபங்க்ஷன், மாடுலர் வடிவங்கள் மற்றும் நீள்வட்ட வளைவுகளில் முக்கியமானது கிரிப்டோகிராஃபி என்ற அறிவியலை படிக்க ஊக்குவித்தது. ஹைலி காம்போசிட் நம்பர்ஸ், பல வகுத்திகளுடன் ஆய்வு செய்யப்பட்ட எண்கள் காரணிமயமாக்கல் சிக்கல்களில் பயனுள்ளதாக இருக்கும். ஹைலி காம்போசிட் நம்பர்ஸ், அதாவது நம்பர்ஸ் வித் மெனி டிவைசஸ், இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் ப்ராப்ளம்ஸில் யூஸ் ஆகுது. அப்புறம் நெக்ஸ்ட் 5ஆவதாக டயோஃபாண்டைன் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் கண்டினியூடு ஃப்ராக்ஷன்ஸ், ஒரு சிக்கலான சமன்பாடுகளுக்கு நேர்த்தியான தீர்வுகளை வழங்கியது. மாக் டீட்டா செயல்பாடுகள், நவீன எண் கோட்பாடு மற்றும் சரம் கோட்பாட்டில் இது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். கணிதத்தில் எந்த இடத்துக்கு போனாலுமே பையன்ற ஒரு வார்த்தையை பற்றி பார்ப்போம். இந்த பையை பற்றி படிக்கிறதுக்கு ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்களுடைய ஆராய்ச்சி எவ்வாறு உதவுது? பை என்பது ஒரு வட்டத்தின் சுற்றளவு மற்றும் அதன் விட்டம் ஆகியவற்றின் விகிதத்தை குறிக்கும் ஒரு கணித மாறிலி ஆகும். பையோட மதிப்பு பார்த்திங்கன்னா 3.141592653 அப்படி போயிட்டே இருக்கும். இது ஒருபோதும் முடிவடையாது அல்லது மீண்டும் நிகழாது மற்றும் வடிவியல், முக்கோணவியல், இயற்பியல் மற்றும் பொறியியல் ஆகியவற்றில் முக்கியமான மாறிலியாகும். மேடம், இப்போ கணிதத்துறை ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்கள் இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும்? ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்கள் இருந்திருக்கவில்லை என்றால் கணித உலகம் அதன் மிக அற்புதமான கண்டுபிடிப்புகளில் சிலவற்றை இழந்திருக்கும். அவரது தனித்துவமான நுண்ணறிவுகளும் உள் உணர்வும் எண் கோட்பாடு, எல்லையற்ற தொடர் இன்ஃபைனைட் சீரீஸ் மற்றும் கணித பகுப்பாய்வு மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் ஃபார்வர்ட் ஆகியவற்றின் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை இன்னும் பாதிக்கும் வழியில் முன்னெடுத்து சென்றிருக்கும். எதை இழக்க நேரிடும்? குறைவான திறமைகளை பை கணக்கீடுகள், ஃபியூவர் எஃபிஷியன்ட் பை கால்குலேஷன்ஸ். பைக்கான அவரது விரைவான மாற்றும் தொடர் இன்றும் சூப்பர் கம்ப்யூட்டர்களில் பயன்படுத்தப்படுகிறது. அவை இல்லாமல்
பை கணக்கீடுகள் மிகவும் மெதுவாக முன்னேறியிருக்கலாம். ராமானுஜன் அவர்களின் பிரைம் மற்றும் டவ் ஃபங்க்ஷன் இருந்திருக்காது. பகாயன் கோட்பாட்டில் அவரது கண்டுபிடிப்புகள் கிரிப்டோகிராஃபியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நவீன மாடர்ன் கிரிப்டோகிராஃபி மற்றும் சைபர் செக்யூரிட்டி அவ்வளவு மேம்பட்டதாக இருந்திருக்காது. முடிவிலி மற்றும் முடிவிலி பற்றிய நமக்கு லிமிட்டட் புரிதல், வரையறுக்கப்பட்ட புரிதல் தான் இருந்திருக்கும். ராமானுஜன் அவர்களின் சுருக்கம், ராமானுஜன் சம்மேஷன், இயற்பியலாளர்களுக்கு மாறுபட்ட தொடரை புரிந்து கொள்ள உதவியது. ஸ்ட்ரிங் தியரி, பிளாக் ஹோல் ஃபிசிக்ஸ் மற்றும் குவாண்டம் இயக்கியவல் ஆகியவற்றில் முக்கிய கருவிகள் இல்லாதிருக்கலாம். பார்ட்டிஷன் தியரி கோட்பாட்டில் மெதுவான முன்னேற்றம், பகிர்வு எண்கள் குறித்த அவரது பணி ஒருங்கிணைப்பில் இன்றியமையாதது. பல நவீன கணித நுட்பங்கள் இருந்திருக்காது. மாக் டீட்டா ஃபங்க்ஷன்கள், மாக் டீட்டா செயல்பாடுகள் இருந்திருக்காது. மற்றும் மாக் டீட்டா செயல்பாடுகள் அவற்றின் காலத்திற்கு பல தசாப்தங்களுக்கு முன்பே இப்போது மாடுலர் வடிவங்கள் மற்றும் இயற்பியல் பயன்படுத்தப்படுகின்றன. ஒட்டுமொத்த தாக்கம் என்றால் ராமானுஜன் அவர்கள் இல்லாமல் பல கணித மற்றும் அறிவியல் முன்னேற்றங்கள் பல தசாப்தங்களாக தாமதமாகியிருக்கும். அவரது பணி தூய கணிதத்தில், தட் இஸ் பியூர் மேத்தமெட்டிக்ஸ் என்ற கணித பகுதியில் மிக முக்கியமான பங்களிப்புகளில் ஒன்றாக உள்ளது. இயற்பியல் முதல் கிரிப்டோகிராஃபி வரை துறைகளில் செல்வாக்கு செலுத்துகிறது. ராமானுஜன் அவர்கள் இல்லாமல் பல கணித மற்றும் அறிவியல் முன்னேற்றங்கள் பல தசாப்தங்களாக தாமதமாகி இருக்கும். இதுவரை கணித மேதை ராமானுஜன் அவர்களை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் கணிதத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஹேமாவதி அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.